எல்லாரும் சொல்றாங்க வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடு, டிஎம்கேக்கு ஓட்டு போடு, டிவிகேக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த கட்சியில இருக்க தலைவர்களை பார்த்து ஓட்டு போடுறது இல்ல, கொள்கைகளோ அவங்களோட செயல்களோ பார்த்து தான் ஓட்டு போடுறது. அது இன்னைக்கு வந்து அதிகமா யங்ஸ்டர்ஸ் கட்டு பீப்புள் கட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டா கம்மி தான். ஏன்னா ரொம்ப இன்னைக்கு ஏன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷனாவே அப்படி பழக்கிட்டாங்க, காசு கொடுத்து இது பண்றது, அந்த மாதிரியான ஒரு கல்ச்சருக்கே நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இங்க வந்து எல்லா தலைவர்களும் எடுக்கிற செயல்களும் கொள்கைகள் தான் அவங்கள வழி நடத்துமே தவிர அவங்க செய்யற பப்ளிசிட்டி எல்லாமே இது பண்ணாது. ஸோ யாரு நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். அப்படின்னா தான் நம்ம லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், நம்மளை சுத்தி இருக்கவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், நம்ம எஜுகேஷன் ஒவ்வொரு மிடில் கிளாஸ் இருக்கிற பீப்புள்ஸ்குள்ள இருந்து எல்லாருமே ஒரு பிசினஸ் மேனா இருக்கட்டும், ஒரு போர் பீப்புளா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு ஈக்குவலான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். இப்போ நீங்க வந்து இவ்ளோ ஷார்ப்பா ஒரு விஷயத்த சொல்றீங்கல்ல, இப்ப இவங்களா இதை சொல்றாங்க, நான் வந்து இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு, இது உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? சோ அரசியல் கத்துக்கிறதா இப்போ எல்லா பொலிட்டீஷியனுமே சொல்றதானே இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் ஏன் அரசியலுக்கு வரணும்னு தெரியணும்ல. இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா ஏன் வரணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அவங்க அந்த அரசியலுக்குள்ள போகும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு தெரியும். ஸோ அப்ப அந்த பேசிக்ல அப்படியே பாக்குறதாங்க. இப்ப இளைஞர்கள் ஏன் அரசியலுக்கு வரணும்ன்ற கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காமராஜர் சார் இருந்தாரு. ஸோ அப்ப அவர் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்த சைடு வந்து என்னன்னா ரொம்ப ஸ்கூலுக்கே யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்காக சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்ப வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர், டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. மோஸ்டா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு காமனான ஒரு விஷயத்தினாலதான் எல்லாருக்கும் இந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கறது ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஒரு ஜெனரேஷன் ஆஃப் இது வந்து டோட்டலா வேற. இப்ப இருக்க சிஸ்டம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருச்சு, எல்லா இடத்துலயும் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அந்த அட்வான்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பழகணும். ஸோ அப்ப வந்து ஒவ்வொரு பொலிட்டீஷியனுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தோ இல்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தோ ஒரு நல்ல ஸ்கில்ஸான எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு அட்வான்ஸான ஒரு ஸ்டூடெண்ட் தேவைப்படுறாங்க. ஸோ அதுக்காக இது பண்றாங்க.